கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலனை எதிர்பார்த்து கடமையை செய்யக்கூடாது, அதுக்காக சொன்னது தான் அது. ஆனால் நாம் செய்கிற கடமையில் தானே பலன் கிட்டும், அதுதான் உண்மை. கடமைன்றது இம்மை கடன், இப்பிறவியில் யான் பெற்ற கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தாய் தந்தையர்கள், பெரியவங்க, சொந்தக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இம்மை கடன். அது ஒரு கடமைன்ற மாறி போச்சு. அப்புறம் கடமையை வந்து கடனேன்னு செய்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனால் அது இம்மை கடன். அந்த கடமையை நாம் செய்யும்போது மன திருப்தி, பண திருப்தி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தான் உபகாரம் செய்தல். உபகாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க, இதம் சாரீரம் பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. இந்த பிறவியில் நான் பெற்ற இந்த சரீரமானது மற்றவர்களுக்கு பெரிய அளவிலே உபகாரம் செய்வதற்காக அப்படின்னு ஒன்று. இன்னும் ஒன்று வந்து பரமனுக்கே செய்யக்கூடிய உபகாரம். பரமனுக்கு செஞ்சால் பக்தர்களுக்கு செஞ்ச மாதிரி தானே. அதனால் அந்த உபகாரம் செய்யும்போது அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. ஔவையார் கூட அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அப்படின்வாங்க ஔவையார். கல்லில் எழுதி வச்ச எழுத்து மாதிரி இருக்குமா அது. அந்த உபகாரம் செய்து வந்து அவ்வளோ நல்லது. அதாவது நாம் செஞ்சிட்டோமேனு யாருக்கும் சொல்லக்கூடாது. உபகாரன்றது அதுதான். அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தேடி சென்று உதவி செய்தல். அதே மாதிரி தன்னை தேடி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். இதெல்லாம் வந்து பார்த்துக்கினே இருப்பார் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு அனுபவத்தில் தெரியும். பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க மூலமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும். மணிவண்ணன் ஒரு நடிகர் இருந்தார், தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாம் இருந்தார். அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் அகத்தியன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து வேலைலாம் கேட்டுட்ருப்பார். ஒரு கதையை காமிப்பார், இது எதாவது பண்ண முடியுமா பாருங்கன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு தடவை அவங்க அப்பா இறந்துட்டார். காரியம் பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை, கர்ம காரியம் பண்ணுறதுக்கு. ரொம்ப அவஸ்தைப்பட்டார். யாரையோ கேட்டு பார்த்தாரு, கிடைக்கல. திரும்ப மணிவண்ணன்கிட்டே வந்துட்டு, ஐயா அந்த கதை ஒன்று சொன்னேன், அதை நீங்கள் வச்சிங்க, அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு வந்து பணம் 1500 கொடுங்க. 1500 மட்டும் எடுத்து கொடுத்தார், எந்த பலனும் பார்க்காம. திரும்பவும் கேட்கல, வேணான்ட்டார். இது போய் முதல்ல செய்ய வேண்டியதை செய்யினார். ஆனால் அந்த அகத்தியருக்கு பாருங்கள், அந்த காலம் பிரபஞ்சம் அவரை பெரிய ஆளாகிடுது. 5 படம் 6 படம் செய்ய வச்சார், மணிவண்ணனை நடிக்க வச்சார். மணிவண்ணன் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாராம், பார்த்தியா இப்போ ஒன்றால் எனக்கு வந்து 75 லட்ச ரூபா கிடச்சிருக்குது, அந்த 1500 நான் வந்து பெருசாக நினைக்கல, கடவுள் கொடுப்பாருப்பா அப்படின்னு வாரா.